ஹாய் யூடியூப் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். பொங்கல்லாம் எப்படி முடிஞ்சுச்சு? இன்னைக்கு என்ன ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா வர்றவங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியம்மா, பெரியப்பாவ நாங்க ஒரு தோட்டத்துல போய் சேலரிக்காக நாங்க கொண்டு வந்து ஒரு போன வருஷம் கொண்டு வந்து ஃபேமிலியோட வச்சிருந்தோம். ஃபேமிலியோடனா எங்க பெரியப்பா, பெரியம்மா 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த தோப்பு வந்து வேலைக்காக வந்துருச்சு. நாங்க ஆல்ரெடி ஒரு தோட்டத்துல தான் நாங்க சம்பளத்துக்கு இருக்கோம். அந்த தோப்பு வரும்போது அதில வந்து குட்டி, குட்டி பசங்களலாம் வச்சுட்டுலாம் அங்க போய் இருக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி 8 கிலோமீட்டருக்கு எங்கிட்டுமே ஊரும் கிடையாது. ஒரு கடத்தெருவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அதனால வந்து அவங்க அந்த மாரி வயசானவங்க கொஞ்சம் இருக்கிற மாரி தான் அந்த மாரி தான் இருக்க முடியும். அந்த மாரி நாங்க கொண்டு வந்து வச்சோம். 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்க அடிக்கடி போவோம், பார்த்துக்குவோம். காய்கறிலாம் வாரம், வாரம் வாங்கிட்டு வந்து நாங்க தான் காய்கறி, பால் எல்லாமே வாங்கி வந்து குடுத்துட்டு நாங்க அவங்கள பார்த்துட்டுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களால போகவே முடியல. எங்க தோட்டத்தையும் நாங்க பார்க்கணுங்கிறதுக்காக அடிக்கடி போக முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் பழகிருச்சு. அதனால இப்ப நாங்க இடையில போய் சரி பார்த்துட்டு வரலாம். லீவுக்காக போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்க பசங்கள கூட்டிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. நாங்க போயிட்டு அங்க சிக்கன் எடுத்துட்டு போயிருந்தோம். ஆல்ரெடி அவங்க குளத்துல மீனெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சமைச்சுட்டு, சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் பாருங்க. சுத்தி எங்கேயுமே வீடு கிடையாது. ஒரு தீப்பெட்டி வாங்கணும்னா கூட அந்த 8 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும். வாரத்துக்கு ஒருக்கா தான் போய் வாங்குவாங்க. அதுமாரி பால் காப்பிலாம் ரெகுலரா குடிக்க மாட்டாங்க. கடுங்காப்பி தான் குடிப்பாங்க. சமையலுமே வந்து வெறும் சோறு தான். 3 டைம் வந்து சோறு தான் சாப்பிடணும். டிஃபன்லாம் மாவு இந்த மாரிலாம் வாங்கி அங்க போய் சாப்பிட முடியாது. ஆனா, எல்லா வசதியும் டவுன்ல என்ன இருக்குமோ, அந்த அத்தன வசதியும் அவங்க செஞ்சு குடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்துக்காரங்க. மாசம் அரிசி, சிலிண்டரு எல்லாமே ஃப்ரீ. அது மாரி சேலரி தனியா. அது போக பார்த்தீங்கன்னா, அ கரண்ட் போனா சோலாரு, சுத்தி வீட்ட சுத்தி கேமரா எல்லாமே செட் பண்ணி அந்த ஓனர் அவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. என்னமோ எங்க வீட்டுக்கு போகும்போது சின்ன விளாகா எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க. புதுசா வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் மெயின் ஏரியாவில் இருந்து கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தார் ரோடு போகுது. அதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். வண்டியில் தான் நாங்கள் போகிறோம். வண்டியில் தான் இந்த இடத்துக்கு போகவும் முடியும். பஸ்ஸெல்லாம் கிடையாது. பஸ் வசதி கிடையாது. அப்படி இல்லைனா ஆட்டோவில் போகணுன்னா ரூ. 300 350 அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கேட்பாங்க. அதனால் நாங்கள் வண்டியிலே தான் மேக்ஸிமம் இங்கே வரும்போதெல்லாம் வண்டியில் வந்துடுவோம். வண்டியிலே வந்துட்டு வண்டியிலே போயிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டாக்கில் தான் இருக்குது. நாங்கள் விறுவிறுன்னு போயிட்டு சீக்கிரம் ரிட்டன் இங்கிட்டு வரணும். ஏன்னா மழை பெஞ்சிட்டுனா இங்கிட்டு வர்றதுக்கு வழியே கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் வேகமாக போயிட்டு வேகமாக வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு எதுவும் ஜாமான் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது போகிற வழி தான். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தெரு வந்து இருக்குது. திருநெல்வேலிலேருந்து ரஸ்தான்னு சொல்லி ஒரு ஏரியா. அதில் இருந்து உள்ளே போகணும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு. போகிற வழியில் சின்ன சின்ன தெரு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெருவே கிடையாது. நாங்கள் அந்த மெயின் ரோட்லேயே போனால் ஊருங்கெல்லாம் அங்கிட்டு இருக்குது. நாங்கள் மெயின் ரோட்லேயே போகக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் இடையில ஒரு மண் ரோடு கணக்காக பிரியும். அதில் நாங்கள் உள்ளே போயிடணும். இந்த சைடில் வந்து நாங்கள் உள்ளே போனோம்னா போயிட்டே தான் இருக்கணும். ஒரு 5-6 கிலோமீட்டர்கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம். இது ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாலும் அங்கிட்டு ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள தோப்புக்குள்ளே நாங்கள் போகணும். அந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் நாங்கள் போகணும். இடையில தோட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பனைமரமாக தெரியுது பாருங்கள். அந்த வழிக்கிட்ட தான் நாங்கள் போகணும். வந்தாச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக மண் தடம் தான். இதெல்லாம் மழை பெஞ்சதில் இந்த சைடெலாம் வண்டி எதுவுமே வராது. அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கூட வீடியோ எடுக்கலை. அதனால் நான் வண்டியிலே உட்காந்து எடுத்ததுனால தான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ஆடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி தோப்பு இப்போ தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தோப்பெல்லாம் இதெல்லாம் ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஓடை போச்சு. ஓடைனா 8ஆம் குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்தில் உள்ள ஓடை தான். ஓடையில் உள்ள தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. வடிகால் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. என்னைய கொஞ்சம் நேரம் கூட எடுக்க விடலை. வாங்க சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தில் நின்றுட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. அதுக்கடுத்து பாருங்கள் காத்தாடிங்கன்னா எங்கே பார்த்தாலும் காத்தாடி தான். அழகாக இருக்கும். பார்க்கவே பச்சை பச்சைன்னு அழகாக இருந்துச்சு ஏரியாவே. அதனால தான் நான் ஒரு வீடியோஸாக எடுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். இப்படியே இதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் நம்ம போனாலே நாங்கள் இருக்கிற அங்கே பெரியப்பான்னு இருக்கிற இடம் வந்துடும். போயிட்டு என்னால் அங்கே சமையல் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க முடியல.
நான் போய் இந்த வீட்டை சுற்றி நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே அவங்க சமைச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் உடனே வந்து என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டு டக்குன்னு நாங்கள் ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்புனோம். 5 மணி 6 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்து இங்கே கோழி ஆடெல்லாம் அடைக்கிறதுக்காக நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். காத்தாடி பக்கத்தில் போகலாம், எவ்வளோ சூப்பராக இருக்கும், அழகழகாக இருக்கும். நாங்கள் காத்தாடியில் கூட அந்த சிமெண்ட் தரையிலலாம் ஏறி கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிமெண்ட் தரை மாதிரி இருக்கும், அதில் கூட உட்காந்துருக்கோம். ஃபேமிலியோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கூட போயிருக்கோம். அங்கே பாருங்க வந்தாச்சு, நெருங்கி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இது மணல் வந்து ரொம்ப சறுக்கி விடும், வண்டியிலே போகவே முடியாது, அந்த மாதிரி. வந்தாச்சு, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கிட்ட உள்ள கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. கேட்டே பாருங்கள், கேட்டை திறந்து உள்ளே வந்தாச்சு. கேட்டில் இருந்தே கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். வண்டியில் தான் போகணும். நடந்து போனாலே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகிடும் அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறதுக்கு. வீடு வந்து ரொம்ப அழகாக வந்து இது காங்கிரீட் போட்ட வீடு, ரொம்ப குட்டி வீடு. ஒரே ரூமில் கிச்சனு, அவங்க படுக்கிறதுக்கு அதே அட்டாச் பாத்ரூமு எல்லாமே அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் எப்படி இருக்கும், டவுன் ஏரியாவில் வாடகைக்கு இருப்போம்ல, அந்த மாதிரி எல்லா செட்டப்பும் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றி தென்னம்பிள்ளை அழகாக இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராக இருக்கும். அந்த சைடும் தென்னம்பிள்ளை, 2 சைடும் தென்னம்பிள்ளை ஒரே மாதிரி லென்த்தாக வச்சு நடுவில் அழகாக ரோடு போகும், மண் ரோடு. அவ்வளோ பார்க்கவே ரொம்பவே வியூ சூப்பராக இருக்கும். இதுலேருந்து நாங்கள் முன்னெல்லாம் வந்தப்போ இதுலேருந்து பார்த்தாலே வீடு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழை பெஞ்சதுனால புல்லு செடிங்களாம் அந்த பிறகு வீடு அங்கே தெரியுது பாருங்க. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீடையும் டக்குன்னு ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்தேன். வீட்டையும் வீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னு பாட்டை உரமூட அது அந்த ஓனர் இருக்கிறவங்க செடியெல்லாம் வைக்கிறதுக்காக இறக்கி வச்சுருக்காங்க. இது உரம் வைக்கிறதுக்காக ஒரு ரூமு. அதுக்கடுத்து இவங்க இருக்கிற எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருக்கிற வீடு. இதுதான் ஒரு ஹாலு, அட்டாச் பாத்ரூமு, அதிலே குட்டியாக கிச்சனு. இது சைடில் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், லெமன், மாங்காய் எல்லாமே சின்ன சின்ன செடிங்களாக இருக்குது. இது சுற்றி வந்து சிமெண்ட் தரை போட்டிருக்காங்க. எதுவும் பூச்சி எதுவும் ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிமெண்ட் தரை மாதிரி வீட்டை சுற்றி போட்டிருக்காங்க. இங்கிட்டு ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது, பைப்பு எல்லாமே, டேங்கு தண்ணி ஏற்றிக்கலாம், வெளியிலே வர தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கொசு வலை போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ஜன்னலுக்குமே கொசு வலை அடிச்சிட்டாங்க. இது மாடிக்கு வந்தாச்சு. வத்தல் போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வியூ மாடியில் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இது சோலாரு, இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுதான் ஃபுல் வியூ. இதுதான் சுற்றி எங்கேயுமே வீடியோ தான் தெரியுதான்னு பாருங்கள், ஒன்றுமே தெரியாது, வெறும் காத்தாடி மட்டும்தான் தெரியும். இங்கே நடவு வயல் இந்த வருஷம் நட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நீட்டாக, தோட்டம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக நடவு வயல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் நடவு அழகாக நட்டுருக்காங்க. 2 நாள் தான் ஆகிருக்கு. அது போக அங்கிட்டு குளம், எட்டாங்குளம். இது முன்னாடி, இது சைடில் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வைக்கிறதுக்காக அங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது இடிதாங்கி, இடி விழுந்தால் தாங்கிறதுக்காக இது வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து மேலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒய்ஃபை, அந்த கேமராக்காக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளையில் நம்ம வந்து நெத்தியில் அடிச்சுட்டு இந்த பழத்தை சாப்பிடுவோம். அதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயுமே எங்கள் பெரியம்மா சமையல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி ஆயிடுச்சு. அது சமையல் பண்ண வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.